ஆதியாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 28வது வசனம். தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தை திராட்சரசத்தையும் தந்தருளுவாராக. யாக்கோபுக்கு தன் தகப்பன் ஈசாக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் பைபிளில் போட்டிருக்கு. அதே 27ஆம் அதிகாரத்தினுடைய முதல் வசனம் இப்படி இருக்கு. ஈசாக்கு முதிர் வயதானதினால் அவன் கண்கள் இருளடைந்து பார்வையற்று போன போது. இங்கே இருக்கிற அத்தனை விசுவாசிகளுக்கும் சொல்லுகிறேன், தயவு கூர்ந்து நான் சொல்லுகிறதை நீங்கள் முடிந்தால் கேட்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நீங்கள் ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தெரியல, ஆனால் இதுதான் உண்மை. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு என்று சொல்லப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தானா, பைபிளில் போட்டிருக்கு, அவன் ஜெபிக்கிறவனாக இருந்தானா. அவன் ஜெபிச்சதுனால தான் கர்த்தர் அவனுக்கு பிள்ளைகளை, அப்படி தானே இருக்குது. அது மாத்திரம் இல்லை, கர்த்தர் ஈசாக்கு விதைத்த பொழுது அந்த வருஷத்திலே கர்த்தர் அவனை எத்தனை விதத்தில் ஆசீர்வாதித்தான். ரெண்டாவது கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அவன் பெற்றவனாக இருந்தான். அது மாத்திரமில்லை, பைபிளில் போட்டிருக்கு, தன்னையே சின்ன வயசில் ஒப்பு கொடுத்தவனாய் இந்த ஈசாக்கு அவர் இருந்தார்னு போட்டிருக்கு. அது மாத்திரமில்லை, கர்த்தர் ஈசாக்கை சந்தித்தார்ன்னு இருக்கு. உங்களை என்னையும் கர்த்தர் ஆஸ்வதிப்பார், ஆனால் சந்திப்பாரான்னு தெரியல. ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஈசாக்கை சந்தித்தார். அதுக்கப்புறம் இல்லை, ஒரு தடவை சண்டை போடுறாங்க, அவன் விட்டு கொடுக்குறவனாக இருந்தான். அப்படிப்பட்டவனாக இருக்கான். இப்படி கர்த்தருடைய ஆசீர்வாதத்தெல்லாம் பெற்ற ஒரு மனுஷன் ஒரு நாள் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவன் கண்கள், சொல்லுங்க, அவன் கண்கள். எல்லா விசுவாசிகளுக்கும் சொல்கிறேன், வாழ்க்கை ஒரே மாதிரி போகாது. வாழ்க்கை என்னைக்கு வேணாலும் மாறும். எதுவுமே இந்த வாழ்க்கையில் நிரந்தரமே கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் எந்த காரியம் இருந்தாலும் நிரந்தரமே கிடையாது. நீ எதையும் பிடிச்சிட்டு ஓடிடாது. ஒரே ராத்திரியில் பைபிளில் போட்டிருக்கு, பார்வோன் தன் ரதத்தை இழந்தான், தன் மகனை இழந்தான், தன் தேசத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை ஒரே ராத்திரியில் இழந்தான். பார்வோன் அப்படின்னு சொன்னது, இஸ்ரவேல் ஜனங்கள், எங்களோட ஆண்டவர் இருக்கிறாரு, எங்களுக்கு ஆலயம் இருக்குது, எங்களுக்கு தேவனுடைய பெட்டி இருக்குது, எங்களுக்கு மோசேவுடைய ஆகமங்கள் இருக்குன்னு ஒரே நாள் நேபுகாத் நேச்சார் வந்தாப்புல கர்த்தருடைய பிள்ளைகள், வேதம் சொல்லுகிறது, அவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டார்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு என்று சொல்லப்பட்ட தேவ மனுஷன் இருந்தார், அவருக்கு இல்லாதது எதுவுமே இல்லை, எல்லாம் இருந்துச்சு. ஆனால் ஒரே நாளில் பைபிளில் போட்டிருக்கு எல்லாவற்றையும் இழந்தான். அதனால் யாருமே சரி எனக்கு அது இருக்குது இது இருக்குன்னு ஒரு நாளும் சொல்லிடாது. உங்கள் ஐஸ்வர்யம் இருந்தாலும் சரி, உனக்கு படிப்பு இருந்தாலும் சரி, உங்கள் புருஷ மனைவி பிள்ளைகள் பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, ஒரு நாளும் அதில் குறித்து பெருமை பாராட்டிடாத, ஒரு நாளும் அதில் குறித்து மேன்மை பாராட்டிடாது. 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் எடுத்துக்கொண்டு கேட்குற எல்லாரும் 1 தீமோத்தேயின் புத்தகம் 6 அதிகாரம் 17வது வசனத்தை சேர்ந்து படிக்கலாமா? மேலே ஸ்க்ரீனில் அவங்க போடும்படி கேட்டுக்கிறேன். நீங்கள் சொல்லுகிற வசனத்தை நீங்கள் குறித்து கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 17வது வசனம். இவ்வுலகத்திலே ஐஸ்வர்ய உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தையுள்ளவர்களாயிராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை நீ வையாமலும் நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். நீ அதில் மாத்திரம் நம்பிக்கை வை. உனக்கு இருக்கிற ஐஸ்வர்யத்திலையும் உனக்கு கொடுக்குற காரியத்திலையும் நீ நம்பிக்கை வச்சிடாத. அது ஒரு நாள், சொல்லுங்க, ஒரு நாள் அழிந்து போயிடும். குறிப்பாக எல்லா தாய் தகப்பன்மார்கள், பிள்ளைகளை பெற்றெடுத்த தாய் தகப்பன்மார்கள், புருஷ மனைவி, உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளை வளர்ப்பதற்கு மிகவும் கவனமாக இருங்க. ரொம்ப அதிகமாக பிள்ளைகளை திட்டி வளர்த்துறாதீங்க, ரொம்ப அதிகமாக காய்ச்சி பூச்சின்னு வளர்த்துறாதீங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வளர்க்குறாதீங்க. அது உங்களுக்கே வினையாக மாறும். கொலோசியரின் புத்தகம் 3 அதிகாரம் 21வது வசனம். பிதாக்களே உங்கள் 3:21 பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் பிதாக்களே உங்கள் பிள்ளைகள் திடனற்று போகாதபடி
திடனற்று போகாதபடிக்கு அவர்களுக்கு கோபமூட்டாதிருங்கள். அவர்களுக்கு என்ன பண்ணுங்க? கோபமூட்டாதிருங்கள். அப்படின்னு அர்த்தம் என்ன? ரொம்ப டூ மச்சா போயிடாத. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கிறது. நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், எந்த நிலைமையிலும் நம்மளை காப்பாற்ற ஒரு ஆண்டவர் உண்டு. நம்மோடு நிற்கிற ஒரு குடும்பமும் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பிடித்த ஒரு வார்த்தை, கண்ணு போயிடுச்சு. யாருக்கு கண்ணு போயிடுச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஈசாக்கு கண்ணு போயிடுச்சு. ஒரு தேவ மனுஷன். கண்ணு போனாலும் அவன் வீட்டில் இருக்கிறான். அவன் மனைவி அவனுக்கு உதவி செய்கிறா, அவங்க பையன் உதவி செய்கிறான். அதே போல் நமக்கு பலவீன நேரங்களில் நமக்கு உதவி செய்ய வேண்டியது நம்முடைய குடும்பம் தான். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவளோட இணைந்து நீங்கள் போகும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது என் பிரசங்கம் அப்படி போயிட்டு இப்போ திரும்ப வருது. நல்லா கேட்டுங்க. அவன் கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. அவன் கண்கள் பார்வை இல்லாமல் இருந்துச்சு. யாருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். அப்பொழுது ஒரு நாள் தன்னுடைய மூத்த மகன் ஈசாவை கூப்பிட்டு, நான் உன்னை ஆசீர்வதிக்கணும். யாரை வாசிக்கணும்? நான் உன்னை ஆசீர்வதிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த ஆசீர்வாதம் யாருக்கு போகிறது சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்? தகப்பன் விரும்புகிறது யார் ஆசீர்வதிக்க, ஆனா அது என்னது சொல்லுங்க, மாறுது. ஆண்டவர் விரும்பினது யாரு? ஏன்? தகப்பன் யாரை தான் விரும்பினாரு சொல்லுங்க? ஏசாவா விரும்பினாரு. அது ரைட்டு தான். ஆனா ஆண்டவர் யாரை விரும்பினாரு? ஏன் தெரியுமா? ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு முன்பதாக அந்த காரியத்தை நீங்கள் பெறுவதற்கு பாத்திரவானா இருக்கணும். வேதம் சொல்கிறது, அவன் வேட்டையில் வல்லவன். யாரு? நல்ல திறமசாலி, சூப்பர் திறமசாலி. நீ எதை கொடுத்தாலும் செய்வான். அவங்க அப்பா சொல்றாரு, டேய் நீ எனக்கு சமைச்சு கொண்டு வான்னு சொல்றாரு. யாருக்கிட்ட? சமைக்கிறதுல சூப்பர், வேட்டையாடுறதுல சூப்பர், எல்லாமே சூப்பர். சொல்ல போனா அவன் தான் ஆசீர்வாதத்துக்கு யாரு தகுதியானவன். பார்க்கறதுக்கு அவன் தான் தகுதியானவன். ஆனால் அப்பா பார்வையில் அவன் தகுதியா இருந்தாலும் தேவ பார்வையில் ஒரு காரியத்தை கோட்டை விட்டுட்டான். என்னது? சேஷ்ட புத்தக பாதகத்தை பைபிளில் போட்டிருக்கு. இது எனக்கு எதற்கு? இது எனக்கு என்னது எதற்கு அப்படின்னு கேட்குறான். 25:31 அதற்கு ஏசா இதோ நான் சாக போகிறேனே, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றார். அப்பாவுடைய பார்வையில் நல்லா இருந்துச்சு எல்லாரும், ஆனால் கர்த்தர் பார்வையில். அதனால தான் சொல்கிறது, எந்த நேரம் யார் என்னன்னு நமக்கு தெரியாது. எந்த மனுஷன் உன்னை யார் நேசிக்கிறாங்களோ நேசிக்கல, திரும்ப சொல்லுகிற வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள் சொல்கிறேன், எங்கள் அப்பா என்னை நேசிக்கலை, எங்கள் அம்மா என்னை நேசிக்கலை, என் மேலே யாருமே அன்பு செலுத்தலை எப்படியும் சொல்லாது. கர்த்தர் பார்வையில் நீ பாத்திரவானா இரு. வராத காரியமும் உன் கையில் வரும், இல்லாத காரியத்தையும் உன் கையில் கொடுத்து கர்த்தர் உன்னை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். நம்புறவங்க மாத்திர கையை உயர்த்தி ஒரு ஆமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம். யார் பார்வையில் பாத்திரவான்? நீ கர்த்தர் பார்வையில் மாத்திர நீ பாத்திரவானாயிரு. நீ ஆண்டவர் பார்வையில் பாத்திரவானாயிரு. வேதம் சொல்லுகிறது, இப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெறும்படி வருகிறான். வரும்பொழுது தான் யாக்கோபு ஜெபம் பண்றார். யாருக்கு? யாக்கோபுக்கு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணும் பொழுது ஒரு வார்த்தை சொல்லுகிறார். படிக்கலாமா அந்த வசனத்தை? இன்னொரு முறை படிக்கலாமா? ஆதியாகமம் 27:28 தேவன் உனக்கு உனக்கு என்னது? வானத்து பணியையும் பூமியின் கொழுமையையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சை ரசத்தையும் தந்தருளுவாராக என்று அவன் என்ன பண்ணாரா? ஆசீர்வதித்தார். இன்னைக்கு இந்த காலை ஆராதனையில் என்னால் முடிந்த அளவுக்கு வானத்தின் பணியில் இருக்க ஒரு ஆசீர்வாதங்களை மட்டும் பேசிடுறேன். அடுத்த வாரம் என்னோட தொடர்ச்சியை நான் அடுத்த வாரம் நான் பேசுகிறேன். ஓகேவா? வானத்தின் பணி சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 5 காரியத்தை மாத்திரம் சொல்லுகிறேன், கடகடன்னு எழுதிக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம ஓகே. முதலாவது ஒரு காரியம், வானத்தின் பணி. சகரியாவின் புத்தகம் 8:12. சகரியாவின் புத்தகம் 8:12. விதைப்பு சமாதானம் உள்ளதா இருக்கும். திராட்சை செடி தன் கனியை தரும். பூமி தன் பலனை தரும். வானம்
தன் பணியை வானம் தன் பணியை தரும். அப்புறம் இந்த ஜனத்தில் மீதியானவர்கள் இதையெல்லாம் சுதந்தரிக்க கட்டளையிடுவேன். முதலாவது வானத்தின் பணியில் இருக்கிற ஆசீர்வாதம் தெரியுமா? உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய காரியங்களை, பெரிய பெரிய பொக்கிஷங்களை சுதந்திரமாக உங்களுக்கு கொடுக்க செய்வது வானத்தின் பலன். எழுதிக்க பார்க்கலாம். வானத்தின் பணி என்பது இங்கிலீஷ்ல possess the land. possess, உன் கையில சில காரியத்தை கர்த்தர் கொடுப்பதற்கு உதவி செய்வார். இந்த யாருக்கு தெரியுமா எழுதப்பட்டிருக்கிறது? நாடு வேற, மொழி வேற, இடம் வேற, பிறந்த இடம் வேற. இப்பொழுது வாழ்றதுக்கு ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அந்த வாழ்றதுக்குன்னு இடத்துக்கு வந்த இடத்துல அவங்களுக்குன்னு ஒன்றுமே இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறாரு, நீ வாழ்றதுக்கு வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஒரு காரியம் உனக்கு உண்டு. என்னது? வானத்தின் பணி உன் மேல வரும். நீ வந்த இடத்துல உனக்கு சுதந்திரமாக சில காரியத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுக்கு ஒரு காரியம் இருக்கு. சும்மா கொடுத்துருவாரு உங்களுக்கு? சும்மா கொடுத்துருவாரா? அதே 8ஆம் அதிகாரம் படிக்கலாமா? அதே 8ஆம் அதிகாரம் படிக்கலாமா? 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் 19வது வசனம். அதே 8ஆம் அதிகாரம் நான் சொல்றேன். அதே 8ஆம் அதிகாரத்துல தான் சொல்லுகிறாரு வானத்தின் பணியை தருவேன்னு சொல்லி. 8ஆம் அதிகாரம் 18வது வசனம் படிக்க பார்க்கலாம். சேனைகளுடைய கர்த்தரின் வார்த்தை எனக்கு உண்டாகி அவர் 4ஆம் மாதத்தின் உபவாசமும் 5ஆம் மாதத்தின் உபவாசமும் 7ஆம் மாதத்தின் உபவாசமும் 10ஆம் மாதத்தின் உபவாசமும் யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் நல்ல பண்டிகைகளாகவும் அது மாறி போகும். யாருக்கு தெரியுமா? யூதா வம்சத்தாருக்கு. யூதா வம்சத்தார்னா கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுக்கு. நீங்களும் கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள். கர்த்தர் நம்ம யூதா வம்சத்தார்ல கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்ம ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதங்களை கிறிஸ்து இயேசுவுக்குள் சுதந்திரிக்கும்படி கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆனா ஆண்டவர் கேட்கிற ஒரு காரியம் உண்டு. என்னது? ஃபர்ஸ்ட் லைன் படிங்க பார்க்கலாம். ஆகையால் 4ஆம் மாதத்தின் உபவாசமும். என்னது? 4ஆம் மாதத்தின் உபவாசமும். எத்தனாவது மாசம் வந்திருக்கோம்? இந்த மாசத்துல ஆண்டவர் ஒன்று கேட்கிறார். என்ன எதிர்பார்க்கிறாரு சொல்லுங்க? நீங்கள் பண்ணிட்டீங்களா பண்ணலையான்னா நான் கேட்கல. சில பேர் நம்ம காஃபி குடிச்சு ஜூஸ் குடிச்சு அந்த உபவாசம் இருக்கும். அதை பற்றி நான் சொல்லலை. நான் கேட்குறது உண்மையாய் கர்த்தர் ஏறெடுக்கிற, கர்த்தர் விரும்புகிற, கர்த்தர் உன்னை பார்த்து பாத்திரவானாய் பார்க்கக்கூடிய உபவாசம் இருக்கா? உன்னை எடு. அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது எடு. வேலைக்கு போகிறேன் அப்படின்னா அட்லீஸ்ட் ஜூஸையோ ஏதாவது ஒன்று குடிச்சிக்கிட்டு சாப்பாடு சாப்பிடாதபடி, வாய்க்கு ருசியுள்ள காரியத்தை வச்சிடாதபடி தண்ணியை மாத்திரம் குடிச்சிட்டு நீ கொஞ்சம் நேரம் தேவ சமூகத்தில் இந்த 4ஆவது மாதத்தில் உபவாசம் பண்ணி ஜெபி. கர்த்தர் சொல்லுங்க, உன் சிறையிருப்பை மாற்றி படிங்க பார்க்கலாம். இந்த மாதத்தில் உனக்கு யூதா வம்சத்தாருக்கு மகிழ்ச்சியும், அடுத்தது சந்தோஷமாகவும், அதில் நல்ல பண்டிகையாகவும் அதை மாறி. 2வது ஒரு காரியங்கள் படிங்க பார்க்கலாம். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம். உபாகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசேப்பை குறித்து கர்த்தரால் அவனுடைய தேசம் ஆசீர்வதிக்கப்படுவதாக அது வானத்தின் செல்வத்தினாலும் பணியினாலும். சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவர் பணின்னு ஒரு வார்த்தை வச்சிருக்கிறார். சொல்லும் பொழுது அங்க ஒரு ஆளுடைய பெயர் போட்டிருக்கு. யார் பேரு? யோசேப். சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாராம். அந்த ஆசீர்வாதம் பட்டணத்தில் வச்சிருக்கிறாரா, அவன் இருக்கிற வீட்டில் வச்சிருக்கிறாரா, அவன் இருக்கிற தேசத்தில் வச்சிருக்கிறாரா? உங்க வாய் திறந்து நான் நீங்க சொல்லணும்னு விரும்புறேன். சத்தமா சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. உங்களுடைய எல்லை என்ன? கர்த்தர் உங்களை ஒரு ஆசீர்வாதமா வச்சிருக்காரு. எதுக்கு ஆசீர்வாதமா வச்சிருக்கிறாரு? உங்களுக்கு ஒரு எல்லை இருக்கு. பாஸ்டர், எங்கள் வீட்டிலையே என்ன ஒரு ஆசீர்வாதம் எவனுமே பார்க்க மாட்டாங்க. வீட்டுக்கு குடும்ப தலைவர்னு சொன்னாலே நம்மளை தலைவனாக வச்சுருக்கிறாங்க, டோர் மேட் மாதிரி வச்சுருக்கிறாங்க. அப்படி தான் நினைக்கிறீங்க? பையன் நான் இழுக்கிறான், மனைவி நான் இழுக்கிறாங்க, புருஷன் நான் இழுக்கிறாங்க. இதுக்கு மத்தியில் எங்கள் ஆஃபீஸில் அவர் ஒரு ஆள் இருக்கிறாரு. நம்ம வீட்டில் பார்த்தா பேர் தான் குடும்ப தலைவர், ஆனால் எப்படி இருக்கிறான்? டோர் மேட். நான் சொல்லட்டுமா, எந்த நிலைமையில் நீ இருந்தாலும் உனக்குன்னு ஒரு ஒரு எல்லை இருக்குது. சதமாசம் என்ன இருக்குது? ஒரு எல்லை இருக்குது. பைபிளில் போட்டிருக்கு. தாங்க அந்த வசனத்தை திரும்ப போடுப்பா, நல்லா புரிஞ்சுங்க. அங்கே போட்டிருக்கு யோசேப்புன்னு இருக்கா. யோசேப்புக்கு ஒரு எல்லை வச்சாராம். எந்த எல்லை?
சொல்லுங்க சொல்லுங்க. தேசம் என்கிற எல்லை வச்சாரு. இரண்டாவது வானத்தின் பணியுடைய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ஒரு பெருக்கம், ஒரு நிறைவு, ஒரு நிறைவா ஒரு பொங்கி வழிகிற காரியம். ஆனா யோசேப்பு வாழ்க்கையில ஆதியில ஆரம்பத்தில் பெருக்கமா வந்துச்சு. வாழ்க்கையில் சாப்பாடுறதுக்கே வழி இல்லை, கஷ்டம். பைபிளில் ஒன்று எனக்கு ரொம்ப அதிகமாக தொட்ட ஒரு வார்த்தை ஒன்று பைபிளில் போட்டிருக்கு. யோசேப்புடைய வாழ்க்கையில் அவன் சிறையாக என்ன பண்ணலாம்? விற்கப்பட்டான் இருக்கும். அடுத்தது பைபிளில் போட்டிருக்கு, அவன் கால்களை விலங்கு போட்டு என்ன பண்ணாங்களாம்? ஒடுக்கினார்கள் இருக்கும் பைபிளில் போட்டு. அடுத்தது அவன் பிராணனை இரும்பு அடைச்சி வச்சாங்களாம். அவன் வாழ்க்கையை அவனுக்கே பிடிக்கல, அவன் வாழ்க்கை கசந்த நிலைமையில் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு மனுஷனையும் கர்த்தர் பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்னா அதனுடைய மூல காரணம் எது தெரியுமா? வானத்தின் பணி. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பணி சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். இந்த 4வது மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு வானத்தின் பணியின் ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். எனக்கு தெரியும் சில பேருக்கு ஒன்றும் புரியாது, வானத்தின் பணினா ஒன்றும் புரியாது. அப்படி தான் யாக்கோபுக்கு இருந்துச்சு. ஆனால் இதை யாக்கோபுக்கு வானத்தின் பணிக்கும் ஒரு பெரிய ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு தெரியுமா உங்களுக்கு? இன்னைக்கு வரைக்கும். அன்னைக்கு அவங்க அப்பா சொன்ன வார்த்தை, நான் உன்னை வானத்தின் சொல்லுங்க பார்க்கலாம். யாருக்கு சொல்கிறாரு சொல்லுங்க பார்க்கலாம். யாக்கோபுக்கு வானத்தின் பணிக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. அதை நான் உங்களுக்கு அடுத்த வாரம் நான் எடுக்கிறேன். இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லாதனால என்ன ஒரே ஒரு காரியம் மட்டும் எடுத்துட்டோமா? ஒரே ஒரு காரியம் எடுக்க பார்க்கலாம். நீதிமொழிகள் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். இதை மட்டும் கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் எடுத்துடுறேன். 19ஆம் அதிகாரம் 12வது வசனம். முதலாவது சொன்னேன், வானத்தின் பணியினுடைய ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் சுதந்திரங்கள் உண்டு. 2வது பெருக்கங்கள் உண்டு. 3வது எல்லாரும் சேர்ந்து வேலை செய்கிறவங்க அத்தனை பேரும் கையை ஓட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கையில் சம்பாதிக்கிறவங்க மட்டும் கையில் சத்தத்தை ஓட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சோத்திரம் அல்லேலூயா. சம்பாதிக்காதவங்களாம் சொல்கிறேன், ஆயத்தமாய்க்கோ, உனக்கு தான் இந்த வார்த்தை. எல்லாருக்கும் சேர்ந்து படிக்கலாமா? 19ஆம் அதிகாரம் 12வது வசனம் படிங்க பார்க்கலாம். ராஜாவின் கோபம் சிங்கத்தின் கர்ச்சீப்புக்கு சமம். அவனுடைய தயை புல்லின் மேல் பெய்யும் பனி போல் இருக்கும். 3வது ராஜாவின் தயை. எழுதிங்க பார்க்கலாம். யாருடைய தயை சொல்லுங்க பார்க்கலாம். புதுசாக இருக்கும் கேட்குறதுக்கு, எனக்கும் நேரம் இல்லை, ஆனாலும் நான் ஸ்பீடாக போயிடுறேன். 2வது வாரம் 6வதுல முடிஞ்சா ராஜாவின். எல்லாருக்கும் சொல்லுகிறேன், எல்லோரும் வேலை செய்கிறோம்ல, எல்லாருமே வேலை செய்கிறோம். மெட்ராஸில் ஒரு சம்பாத்தியம் இல்லை, 2 சம்பாத்தியம், 3 சம்பாத்தியம், 4 சம்பாத்தியம் தேவை. நம்ம எல்லாருமே ஒரு அதிகாரிகள் கையில் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு அதிகாரி கையில் இருக்கிறோம். எல்லாருமே ஒரு ஆள் கீழே தான் நம்ம இருக்கிறோம். பைபிளில் போட்டிருக்கு, நம்ம ஒரு ஆள் கீழே இருந்தாலும் அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்குறாங்க. அதுதானே வேலை செய்கிறோம். அவன் வந்துட்டு சம்பளம் கொடுக்கலாம் வேலை செய்வோமா? இல்லை, வேலை சம்பளம். ஆனால் ஒன்று பைபிளில் இருக்குது, நீ சம்பளத்துக்காக நீ ஓடக்கூடாது. ராஜாவின் கண்களில் இருந்து உனக்கு என்ன கிடைக்கணுமா சொல்லுங்க பார்க்கலாம். தயை கிடைக்கணும். உனக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் கண்களில் இருந்து உனக்கு தயை கிடைக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக நீங்கள் மாற முடியும். இல்லைன்னா அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும். ஆகவே இந்த 3வது சொல்லுகிறேன், வானத்தின் பணியில் 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்குது. இது சாதாரண தயை இல்லை. எந்த தயை? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாவின் கண்களில் இருக்கிற தயை. 4வது யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம். யாத்திராகமத்தின் புத்தகம் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்துக்கு 16வது வசனம் வரை. சாயங்காலத்தில் காடைகள் வந்து விழுந்து பாளையத்தை மூடிக்கொண்டது. விடியற் காலத்தில் படிக்கிறீங்களா சொல்லுங்க பார்க்கலாம். சுற்றி விடியற் காலத்தில் 16 அதிகாரம் 14வது வசனம். யாத்திராகமம் 16. பெய்திருந்த பனி நீங்கின பின். நான்காவது பெய்திருந்த பனி நீங்கின பின். இதோ வனாந்தரத்தின் மீதெங்கும் உருட்சியான ஒரு சிறிய வஸ்து உறைந்த பனிக்கட்டி பொடியத்தனையாய் தரையின் மேல் கிடந்தது. இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று
அறியாதிருந்தது என்னதான் வந்துச்சுன்னு தெரியாதிருந்து ஒருவரை ஒருவர் பார்த்து இது என்ன என்றார்கள். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுக்கும் அப்பம். நான் முடிச்சிடுறேன். பைபிள்ல போட்டிருக்கு, ஒரு பனி வந்து இறங்குச்சான். இன்னொரு முறை போடுங்க பார்த்தபி 14th வசனம். ஒரு பனி வந்து இறங்குச்சான். எங்க? அந்த இடத்துல. அந்த பனி இறங்கின உடனே அந்த பனியில என்ன வந்து விழுந்துச்சான்? மன்னா. சத்தமா சொல்லுங்க, மன்னா சொல்லுங்க பார்க்கலாம். மன்னா. இன்னொரு முறை சொல்லுங்க. அந்த பனி விழும் பொழுது மன்னா வந்து விழுது. எங்க விழுது? வனாந்திரத்தின் மீதெங்கும். சொல்லுங்க. வனாந்திரத்துல விழுது. அப்ப வந்து விழுகிற போது அடுத்த வசனம் படிங்க பார்க்கலாம். இஸ்ரவேல் புத்திரர் அதை கண்டு அது இன்னது என்று நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த 4வது மாசத்துல இந்த 4வது ஆசீர்வாதம் உனக்கு ஒன்று வரும். அது என்னன்னே உனக்கு தெரியாம, அது என்னன்னு உனக்கு புரியாம இருக்கும். ஆனா ஒன்றை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோ, அது என்னது என்று அறியாதிருந்தும் ஒருவரை பார்த்து இது என்ன என்று காட்டார்கள். சத்தமா படிக்க பார்க்கலாம். அப்பொழுது மோசே அவர்களை நோக்கி இது கர்த்தர் உங்களுக்கு புசிக்க கொடுத்த அப்பம். நான் நம்புகிறேன் இந்த 4வது மாதத்துல இந்த 4வது ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோக பாக்கியங்கள் உனக்கு பணியின் ஆசீர்வாதத்தினால வருகிறது. வானத்தின் பணியின் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? பரலோக ஆசீர்வாதங்கள், பரலோக பாக்கியங்கள். அப்படின்னு என்ன தெரியுமா? அப்படின்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு சொல்லியிருக்கேனா? என்னென்னமோ நடக்குதுங்க. என்னென்ன மாதிரிலாம் ஊழியங்கள் நடக்குது. வித்தியாசமாலாம் இருக்கு. என்னால் கிரகிக்கவே முடியல. விசேஷமான வரங்கள்லாம் உள்ள ஆட்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லாம் மறைஞ்சு இருக்கிறாங்க. ஃப்ளிப் ஆஃப் அ செகண்ட். ஒரு கர்டன் இருக்கு. கர்டனுக்குள்ளே போகிறாங்க. இப்படி போகிறாங்க, வேற ஒரு தேசத்தில் இருக்கிறாங்க. அந்நிய பாஷையில் இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த நாட்டினுடைய மொழியை பேசுகிறாங்க. என்னால் ஏற்றுக்க முடியல. ஆனால் இது நடக்குது. இது எப்படி வருதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் நான் ஒரு காரணம் புரிஞ்சுக்கிறேன். இது வானத்திலிருந்து வந்த பனி போலக்கு கர்த்தர் இதை செய்கிறார். அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். வேற என்ன செய்ய முடியும்? எப்போவுமே ஆண்டவர் ஒரு காட்சி செய்யும் பொழுது மனுஷ மூளைக்கு வந்துச்சுன்னா அது மனுஷனுக்குரியது. ஆனா மனுஷ மூளைக்கு எட்டாத ஒரு காரியம் வந்துதான் அது தேவனுக்குரியது. ஆமென். 4வது என்ன பாக்கியம்? பரலோக பாக்கியம். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். பரலோக பாக்கியம். கடைசியாய் சங்கீதம் 133 அதிகாரம் 3வது வசனம். ஐஸ்வன் ரத்தன் ஜெயம். சங்கீதம் 133 முடிக்கும்படி விரும்புகிறேன். எர்மோன் மேலும் சீயோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கு ஒப்பாய் இருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். கட்டளையிடுகிறார். 5வது வானத்தின் பனியின் ஆசீர்வாதங்கள் உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை கொடுப்பாருன்னு இல்லை, ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் என்னது கட்டளையிடுகிறார். ஆண்டவர் கட்டளையோட வச்சு இதுதான் உனக்குன்னு சொல்லி கட்டளையிடுகிற ஒரு ஆசீர்வாதம் வானத்தின் பணியில் இருக்கிறது. சத்தத்தை ஊத்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். 1வது ஆசீர்வாதம் வானத்தின் பணியில் ஆசீர்வாதம் சுதந்திரம். 2வது பெருக்கம். 3வது ராஜாவின் கண்களில தயை. 4வது பரலோக பாக்கியங்கள். 5வது ஆசீர்வாதத்தை ஜீவனையும் கட்டளையிடுவார்.